ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா. பிரம்மோற்சவத்தின் 17ஆம் திருநாளாக அமைந்தருளுகிறது திருத்தேர் உலா. திருத்தேரிலே ருக்மணி சத்யபாமா சமேதரனாக நம் ராஜ மன்னார்குடியின் ராஜாதி ராஜன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி கல்யாண அவசர திருக்கோலத்திலே தனக்குரிய திருத்தேரிலே எழுந்தருள ஜாஜ்வல்யமாக திருத்தேரின் காட்சி நம் மனதை அவனது பக்தியிலே ஈடுபடுத்துகிறது. பங்குனி மாதத்திலே ரோகிணி நட்சத்திரம், அதாவது கண்ணனெம்பெருமான் திரு அவதாரம் செய்தருளிய ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த சிறப்பு மிகுந்த பங்குனி மாதத்திலே திருத்தேர் உலா அமைய வேண்டும் என்பது நான்முகக் கடவுளான பிரமனின் விருப்பம். தேராநிலை மானுடத்தை தேற்றியருளி மானுடம் உய்வதற்காக 17ஆம் திருநாளை தேர் திருவிழாவாக ஏற்று அருளுகிறான் பரவாசுதேவன். தீர்ப்பார யாமினி எங்கனும் நாடுதும் அன்னைமீர் ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்ற நல் நோயிது தேரினும் போர்ப்பாகு தான் செய்து அன்றை வரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்று நம்மாழ்வார் தனது பாசுரத்திலே பாடிப் பரவுகிறார். அன்று பாரத போரிலே பார்த்தனான காண்டீபனுக்கு தேரை இயக்கும் சாரதியாக பார்த்த சாரதியாக எழுந்தருளிய வாசுதேவ கிருஷ்ணன் கீதையை போதித்தருளினான். பாண்டவர்கள் வெற்றி பெற நல்ல பாதைதனையும் காட்டி அருளினான். அந்த எம்பெருமானே கோபிலாதி முனிகளின் தவப்பயனால் நம் க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இத்தகைய திவ்யோத்சவத்தை நமக்கு வழங்குகிறார். மகாபாரதத்திலே நடந்த குருக்ஷேத்திர யுத்தம் மட்டுமல்ல, மகாபாரதமே ஒரு முழுமையான தத்துவம் என்னலாம். இந்த திருத்தேரும் நமது மனித வாழ்வும் ஒன்று என்றால் அது மிக இல்லை. அதுவும் குறிப்பாக மகாபாரதத்தை நாம் குருக்ஷேத்திர யுத்தத்தோடு தொடர்பு படுத்தினால் பஞ்ச பாண்டவர்களே 5 புலன்கள், கௌரவர்கள் 5 புலன்களை தமக்கு இரையாக்கி முயற்சிக்கக்கூடிய தீமைகள். எண்ணிக்கையில் பெரிதான தீமைகளை எதிர்த்து போரிட முடியுமா என்றால் மனசாட்சி என்ற தெய்வ சாட்சியாக கண்ணனின் துணை இருந்ததால் வெற்றி கிட்டியது. மனித வாழ்க்கை என்னும் தேரையும் கண்ணனே வழிநடத்துகிறான். மகாபாரதத்திலே பெரியவர்களான பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆகியோர் இருந்தும் ஏன் தடுக்கவில்லை அப்போரை என்றால் அதுதான் அஞ்ஞானம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நமது தவறை சுட்டிக்காட்டாமல் இருந்தால் அதுவே அஞ்ஞானத்திற்கு வழிவகுக்கிறது. அதுதான் அவர்களது நிலை. அப்படியானால் கண்ணன் ஏற்ற பாத்திரம், அதாவது பகவான் கிருஷ்ணன் அனைத்தையும் உள்ளடக்கி அனைவரையும் வழி நடத்தினான். அதே தருணம் கொடைவள்ளல் எனப்படும் கர்ணன், அதுதான் 5 புலன்களின் சகோதரன். இதோ நாம் காண்கிறோம். நமது திருத்தேர் செல்லக்கூடிய காட்சி ஒருபுறம், ஆகாய வீதியில் அற்புதமான மேகக்கூட்டங்கள் ஒன்றிணைந்து கார்மேக கண்ணனை கொண்டாடுவதற்காக வெயிலின் தாக்கம் கூட இன்றி அற்புதமாக மழைக்கான கார்மேகம் சூழ்ந்து நிற்க பகவானை காண அந்த மேகங்களின் வடிவில் தேவர்களே வந்து விட்டார்களோ என்று நினைக்குமா போலே அதி உன்னதமான காட்சி. 5 புலன்களின் சகோதரன் கர்ணன் என்றால் அதுவே ஆசை, மோகம்,
நமது இந்திரியங்களின் ஒரு பகுதி. ஆனால் ஆசை எப்போதுமே தீமைகளின் பக்கமே நிற்கும். தான் செய்வது தவறாக இருப்பினும் அதுவே சரி என்று கூறி தீமைக்கு துணை நின்று தானும் அழிந்து அதுவும் அழியும். அதுவே கர்ணனுடைய நிலை. இதுவே மானுட தர்மத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இதை நடத்தி காட்டி 5 புலன்களை அடக்கி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பயந்து நடந்து அஞ்ஞானத்தை விட்டொழித்து ஆசைகளை அகற்றி மோகங்களை தவிர்த்து தர்ம நெறியில் சத்திய பாதையில் சென்றால் வெற்றி என்றும் நம் வசமாகும் என்பதை உணர்த்தவே திருத்தேரிலே திருவுலாவை அமைக்கிறான் வாசுதேவ கிருஷ்ணன். குருக்ஷேத்திர யுத்தம் 18 நாட்கள் நடைபெற்றது என்றால் அந்த 18 நாட்களிலும் கிருஷ்ணன் என்ன சொன்னானோ அதை வேத சத்தியமாக அவர்கள் பயன்படுத்தி அதையே சகலமாக நினைத்து அவன் வழி சென்றதனால் பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி கனியை சுவைத்தார்கள். எனவே நாம் இங்கே காணக்கூடிய வகையிலே கலியுகத்திலே தர்மம் என்ற சக்கரம் மிக விசேஷமாக சுழலக்கூடியது. அந்த சக்கரத்தை சுழல விடாமல் காம குரோத லோப மத ஆச்சரியங்கள் என்ற தடைகள் நம்மை தடுக்கும். அதிடமிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமென்னால் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி அவன் திருவடி வாரத்தை பற்றினால் தடைகள் அகன்றுவிடும். இதோ 4 குதிரைகளே 4 வேதங்களாக உருமாறி அந்த திருத்தேரினை இழுத்து வர அந்த திருத்தேருக்குள்ளே தத்துவத்தின் சுரூபமாய் ஞானத்தின் ஒளி வடிவமாய் கருப்பொருளாய் பரமானந்த சுரூபனாய் சகல வேத வேதாந்தங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷதங்கள் கூறக்கூடிய தத்துவத்தின் உட்பொருளாய் எம்பெருமான் திருத்தேரிலே உலா வருகிறான் என்றால் இந்த காட்சி நம்மை எம்பெருமானுடைய காலத்திற்கே அழைத்துச் செல்லுகிறது என்றே சொல்ல வேண்டும். மழை பெய்தாலும் அந்த மழைதனையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பகவானது திருத்தேரின் வடம் பற்றி இழுத்து வருகிறார்கள் என்றால் காரணம் திருத்தேரின் வடம் பற்றி இழுத்தால் அவன் வடம், அதாவது அவனிடம் நாம் இடம் பெறலாம் என்ற நோக்கத்திலே எம்பெருமானை சிந்தித்த வண்ணம் பக்தர் குழாம் திருத்தேரை இங்கே இழுத்து வரும் அற்புதமான அருட்காட்சி. கோபாலா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்தோடு புறப்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம் காணும் பொழுது ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் எம்பெருமானை அனுபவித்தார்களோ அதுபோலவே குறிப்பாக திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலிலே சாதித்தருளக்கூடிய பாசுர வரிகளை நாம் திருத்தேருக்கு பொருத்தமாக சொல்வது ஏற்றம் பெறும். ஆரானும் கற்பிப்பார் நாயகரே, நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கச்சி ஊரகமே பேரகமே பேரா மருது இருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை நீர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோல் விடுத்த சீரானை செங்கண் நெடியானை தேன் துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊரார் இகழிலும் ஊராது ஒழியேன் நான் வாரார் பூம் பெண்ணை மடல் என்று திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்திலே பாடிப் பரவுகிறார். அதாவது சீர்மிகுந்த திருவேங்கடமலை திருக்கோவலூர் மதில் சூழ்ந்த காஞ்சியில் உள்ள ஊரகம் திருப்பேரகம் மருத மரங்களை முறித்த கண்ணனின் திருவெள்ளரை திருவெக்கா பெயர் பெற்ற திருவாலி திருத்தன்கால் திருநரையூர் குட்டநாட்டு திருப்புலியூர்
அழகிய தோட்டங்கள் சூழ்ந்த திருவரங்கம், திருக்கண்ண மங்கை, நீலநிற கண்ணனின் திருவண்ணகர், சீர்மை உடைய திருக்கண்ணபுரம், திருச்சேரை, திருவழுந்தூர், நீர்வளம் உடைய திருக்குடந்தை, திருக்கடிகை தடங்குன்றம், திருக்கடல் மல்லை, சோலைகள் சூழ்ந்த திருவிடவெந்தை, திருநீர்மலை, அழகிய திருமாலிருஞ்சோலைமலை, திருமோகூர், உலகோர் புகழும் பதரி ஆசிரமம், வடமதுரை முதலிய திவ்ய தேசங்கள் ஒன்றும் தப்பாமல் செல்வேன் என்று பேசுகிறார். அன்று குவலையா பீட யானையின் கொம்பை ஒடித்து கஜேந்திரன் துன்பத்தை போக்கிய பகவான் அவனது பெருமையை பாடுவோம். சிவந்த கண்கள் உடையவனாய், எனக்கு எட்டாதவனாய், தேன் துளிர்க்கும் திருத்துழாய் மாலை அணிந்தவனாய், தாமரை கண்கள் கொண்டவனாய் திகழும் எம்பெருமானை பற்றிய எண்ணமுடியாத கல்யாண குணங்களையுடைய 1000 திருப்பேர்களையும் யாம் கூறியவாறு பெரிய வீதி வழியே ஊரார் படித்தாலும் நான் நீண்ட பனைமடல் ஊறுவதை நிறுத்த மாட்டேன், மடல் ஊறுவேன் என்று திருமங்கையாழ்வார் சாதித்தருளுகிறார். அன்று ஆழ்வாராதிகள் கொண்டாடிய ஆரா அமுதம் இன்று அபிமான க்ஷேத்திரம் தன் ராஜதானியிலே ஆழ்வார்களால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமானாக, வாசா மகோச்சரனாக இந்த எம்பெருமான் 17ஆம் திருநாளிலே திருத்தேலிலே அருள் உலாவை அமைக்கின்றான் என்றால் அது நமது வாழ்க்கை என்ற தேரை நகர்த்துவதற்கு அடிப்படை என்பதை உணர வேண்டும். வாழ்க்கையும் தேரும் ஒன்று. வாழ்விலே நாம் எத்தனையோ முறை முயற்சிகள் செய்து ஒவ்வொரு முறை நாம் இலக்குகளை அடைய முயற்சித்தாலும் பல தடைகள் வரும், முட்டுக்கட்டைகளைப் போலே. அதையும் கடந்து வந்தால் வாழ்வில் வெற்றி சிகரத்தை நாம் அடையலாம் என்று கூறுமா போலே, நான்மாட வீதிகளிலே கோபால சமுத்திரத்திலே பகவான் தன் நாச்சிமார்களோடு அற்புதமாக இந்த திருத்தேரை நடத்தி தந்து நமது வாழ்க்கை என்ற தேரையும் யாமே வழிநடத்துவேன், என்னை சரணாகதி செய்யுங்கோள், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இக்ஷ்யாமி மாசுஜஹா என்று அர்ஜுனா என் திருவடியை சரணாகதி செய். அவ்வாறு செய்தாயாகில் உனது பாபத்தை, தோஷத்தை, துன்பத்தை அனைத்தையும் நீக்கி என் திருவடி சம்பந்தத்தால் உன்னை காத்தருள்வேன் என்றான் பகவான். அவ்வாறு அன்று பார்த்தனுக்கு கூறிய பார்த்த சாரதி பரவாசுதேவன் கோபிலாதி முனிகளின் தவத்திற்கிணங்க ஜன்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே அருள்பாலித்தருளும் எம்பெருமான் நம்பெருமான் கோபாலன் விசேஷமாக இதோ திருத்தேர் நிலையை அடையக்கூடிய அற்புதமான காட்சியை இன்னும் ஒரு சில வினாடிகளிலே நாம் சேவிக்கவிருக்கிறோம். இந்த திருத்தேரை பிரானுக்காக சமர்ப்பித்து அருளியவர்கள் சேரன்குளம் பெரிய பண்ணை சிறிய பண்ணை, அதாவது பெரிய ராமானுஜ ஐயங்கார் சிறிய ராமானுஜ ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய 2 மகனீயர்கள். அவர்கள் வானமா மலைத்தின் ஆச்சாரிய அற்புதரின் அந்த மகாத்மாவினுடைய அருட்கட்டளைக்கிணங்க வானமாமலை ஜீயர் திரு நியமனம் செய்ததற்கிணங்க சேரன்குளம் பெரிய சிறிய பண்ணையர்கள் அதி உன்னதமாக இந்த திருத்தேரை உகந்து எம்பெருமானுக்கு வழங்கினர் என்றே இந்த தேரினுடைய வரலாறு தெரிவிக்கிறது. நமது வாழ்வை தேர்ந்த நிலையில் கொண்டு வருவதற்கு தேனிலும் இனிய பிரான் இதோ வந்துவிட்டான் நிலை நோக்கி. நாமும் அந்நிலை நோக்கி வந்தால் நமது வாழ்க்கை என்ற வசந்தத்தை வரமாகத் தருவான் வாசுதேவன். வாசுதேவம் சதுர்பாகும் இந்திரநீல சமப்பிரபம் சர்வ அலங்கார சம்யுக்தம் சங்க சக்கர கதாதரம் ததானம் தட்சிணஹஸ்தே ரம்யாம் அபயமுத்ரிகாம் சுவர்ண மகுடோபேதம் மாமகி பரிசேபித்தம் என்று நாம் பரவாசுதேவனை பணிந்து பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி இகபர சுகம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூஜாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.
ராஜகம்பீரன் ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமன்னார் கோயில் ராஜகோபாலன் ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமன்னார் கோயில் ராஜகோபாலன் ராஜயோகம் அளித்திடும் ராஜ அலங்காரன் ராஜயோகம் அளித்திடும் ராஜ அலங்காரன் இந்த ராஜ்யத்தை காத்திடும் ராஜகோபாலன் ராஜ்யத்தை காத்திடும் ராஜகோபாலன் ராஜாதி ராஜன்